ஹாய் மை ஃபேமிலிஸ். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாமியார் வீட்டுக்கு தாங்க வந்திருக்கேன். மாமியார் வீட்டுக்கு வந்தால் வெறுங்கையோடி போக முடியாது பார்த்தீங்களா? எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போனால் தான் வெறுங்கையோடி போக மாட்டாங்க. ஆனால் நான் வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்தாலும் என்ன சும்மா விட மாட்டாங்க. இங்கே வந்து கீரைகள் வந்து நிறைய இருக்குது. அதனால் கீரை தேவைக்கு வந்து கொஞ்சம் பசலிக்கீரை பறிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை நிறைய இருந்துச்சு, பூ போட்டிருந்துச்சு. இது சரி பூவோட சேர்த்து அப்படி பறிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இனி பனி காலத்துக்கு அவ்வளோ பூவும் தொளிஞ்சிரும் பார்த்துக்கோங்க. அதனால தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷான கீரைகளாக கொஞ்சம் பறிச்சிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வந்து வீட்டில் பறித்த கீரை கீரை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் கூட கொஞ்சம் பறித்து கொண்டு தந்தாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம் பார்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு போட்டு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு பிரித்தி சக்கையும் கொண்டு வந்தாங்க. நல்லா விளைஞ்சிருச்சு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருந்து நல்ல மனமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க ஊர்லேயே நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் 4 கிலோ தக்காளி 100 ரூபான்னு வந்துச்சுது. அதனால எங்கள் அத்தை வந்து கொஞ்சம் தக்காளியும் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே இனி என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே அரிசி பறக்கி என்னதெல்லாமோ தந்து விட்டுட்டாங்க. அதுவும் பிள்ளைங்க போனாலே இந்த மாமியாராக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் என்ன தான் இருந்தாலும் அரிசி பறக்கி தந்து விட்ருவாங்க. இந்த மாதிரி உங்கள் மாமியார் வீட்டில் கிடைக்குமாங்கிறத